ஓகே, இதான் வந்து என்னுடைய SSIS இன்புட் டைரக்டரி இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா TestDB1, TestDB2, TestDB3, TestDB4, TestDB5 டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இன்புட் டைரக்டரியில். ஸோ ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஐடி நான் மென்ஷன் பண்ணலை. ஓகே, வெறும் கோர்ஸ் ஐடி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம எரர் டேட்டா தான் இது ஆக்சுவலி. ஸோ நம்ம டெமோ பர்பஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து லாக் ஃபைல் இது. ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் பண்ணலாம் லோட் மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல் டு சிங்கிள் SQL டேபிள். அதான் இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு டேபிள் க்ரியேட் பண்ணிடலாம். TestDB டேட்டாபேஸில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், டேபிள் எதுவுமே இல்லை. இப்போது கொரி பே கொடுக்குறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு TestDB டேட்டாபேஸில் வந்து ரன் பண்ணுறேன். என்ன நேம்னா dbo.course name. ஓகே, டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் எந்த கண்டென்ட்டுமே இல்லை. ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ விஷுவல் C# கன்சோலில் ப்ரீ செலக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கோட ப்ராஜெக்ட் நேம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லோட் மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல் டு சிங்கிள் SQL டேபிள். காப்பி பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேமாக கொடுத்துடலாம். ஓகே, கோடை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது கோட சம் எரர் கிடையாது ஆக்சுவலி. இதோடைய ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங் தான் அது. ஸ்ட்ரிங் டேட் டைம் பார்த்தீங்கன்னா டேட் டைம் வந்து எதுக்குன்னா நம்ம இது இன்றைக்கான டுடே டேட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டேட் டைம் கொடுத்துருக்கோம். லாக் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம லாக் ஃபோல்டரில் என்ன எரரோ அதுக்கான வித் டேட் அண்ட் டைமோட எரர் வந்து லாக் ஃபைலில் சேவ் ஆகிடும். ஓகேவா, இதான் வந்து நம்மளுடைய சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இதான் SSIS இன்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா 5 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .txt ஃபைல் இருக்குது. ஸோ .txt இருக்கு இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைல் டெலிமீட்டர் பார்த்தீங்கன்னா கமா டெலிமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1, ஸோ ஐடி கோர்ஸ் டைட்டில் இருக்குல்லையே அதே மாதிரி 1, SQL டீட்டெயில்ஸ். ஸோ கமானாலே கமா டெலிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆர்கிவ் ஃபோல்டர். சோர்ஸ் ஃபோல்டர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆர்கிவ் ஃபோல்டர் வந்து மூவ் ஆகிடும். ஓகேவா, அதுதான் ஆர்கிவ் ஃபோல்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து நம்மளுடைய டேபிள் நேம் கோர்ஸ் நேம் dbo.course name டேபிள் நேம் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ 2015 டு SQLSERVER 2014 வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது, SQL கனெக்ஷன் கோடு இது. அதுக்கு முன்னாடி சம் எரர்ஸ்க்கு அந்த எரர் மட்டும் தான் இன்டர்ஃபேஸில் பார்த்துக்கலாம். ஸோ யூசிங் system.data.sql கிளைண்ட் வந்து எரர் மிஸ்ஸிங் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூசிங் system.io வந்து ஃபைல் ஒரு டேரக்டர் வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹெடர் ஃபைலும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்மளோட டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா TestDB டேட்டாபேஸ். டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா dbo.course name டேபிள் நேம். ஓகே, ஸோ இது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரீடிங் ஃபைல் நேம் 1 by 1. ஸோ ஒரு ஃபைலாக வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் வந்து அறையில் தான் வாங்குகிறோம். ஃபைல் என்ட்ரிஸில் டேரெக்டில் கெட் ஃபைல் வாங்குகிறோம். எதுங்க வாங்கினா சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்துன்னு வாங்குகிறோம். இது நம்மளோட சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா SSI இன்புட் டைரக்டரி. அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .txt எக்ஸ்டென்ஷன் தான் வாங்குகிறோம். ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் இன் ஃபைல் என்ட்ரிஸ். ஸோ ஒரு ஃபைல் நேம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் ஒரு ஈச் கண்டென்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு ரைட்டிங் டேட்டா ஆஃப் அ ஃபைல் இன்டூ டேபிள். ஸோ நம்ம அந்த இதில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். நம்ம SQL 2014 வந்துட்டு SQLSERVER 2014 நம்ம வந்து அந்த டேபிள் நேம் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அதாவது இன்டிஜர் கவுண்டர் ஈக்குவல் ஃபஸ்ட்டு 0 சொல்லுவோம். ஸ்ட்ரிங் லைன் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் அதோட காலம் லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதுனா சிஸ்டம் IO ஸ்ட்ரீம் ரீடர் சோர்ஸ் ஃபைல் ஈக்குவல் டு நியூ சிஸ்டம். இது வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம். நியூ system.io ஸ்ட்ரீம் ரீடர் இருக்குல்ல, இது வந்து நம்மளுடைய நியூ இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் இது. ஓகே, அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேமில் வந்து நம்ம வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து SQL கனெக்ஷன் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்னா வைல் கண்டிஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் ஃபைல் ரீலைன் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் நல் நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட் பை யூஸிங் எட்டர் ரோ பில்ட் காலம். ஸோ ஒரு காலமில்
ஒன் பை ஒன்னாக நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகே, அது லைன் பை அந்த கமா ஒரு இடத்துல மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஃபைல் எலிமெண்ட் என்னென்னா அந்த கமா எலிமெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து கவுண்டரில் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். கவுண்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸில் வந்துட்டு பில்ட் அண்ட் எக்ஸிக்யூட் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்சர்ட் ரெக்கார்டு. ஓகே, அதுக்காக ஸ்ட்ரிங் கொரி ஈக்குவல் டு இன்சர்ட் இன்ட்டு அது டேபிள் நேம் காலம் இஸ் என்ன காலமோ அந்த காலமோட கொரியை பேஸ் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இது வந்து லைன் பை ரீப்ளேஸ் ஃபைல் எலிமெண்டர். ஸோ இந்த கமாண்ட் எலிமெண்ட் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எஸ்கில் கமாண்ட் எஸ்கில் சிஎம்டி எஸ்கில் இது வந்து நம்ம கொரி கொடுத்துட்டு எஸ்கில் கனெக்ஷன் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலை வந்து நம்ம வந்து நம்ம எஸ்கில்ஸ் 240 வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை எடுத்துகிட்டு அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலை வந்து நம்ம வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேவா? ரன் பண்ணி இது வந்து கவுண்டர் இன்க்ரிமெண்ட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ எஸ்கில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆன் கொரி கொடுத்துரும். ஓகே, அது வந்து இதே மாதிரி ரொட்டீனாக வந்து ஒன் பை ஒன் வந்து கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் சோர்ஸ் ஃபைல் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அதேமாதிரி எஸ்கில் கனெக்ஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மூவ் பண்ணுறோம். ஃபைல் டாட் மூவ் டு ஸோ இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஃபைல்லாம் இன்சர்ட் ஆகிருக்கும். அது எல்லாமே வந்து ஆர்கைவ் ஃபோல்டர் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஓகேவா? அது என்னென்னா ஃபைல் நேம் ரீப்ளேஸ் யூஸ் ஃபோல்டர் பார்த்துட்டு ரீப்ளேஸ் இன் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டேட் டைம் ஃபைல் டைம். அது என்னென்னா ஃபைல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஆர்கைவ் ஃபோல்டரை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் இல்லையா? மூவ் பண்ணும்போது என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் அண்டர்ஸ்கோர் அதோட டேட் டைம் ப்ளஸ் அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டிஎக்ஸ்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்ல வராங்க. இதை நம்ம இந்த கோடு ஃபுல்லாகவே ட்ரை கேட்ச் மூலமாக நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ஏதாவது எரர் இருந்தால் நம்ம வந்து கேட்சில் வந்து நமக்கு வந்து எக்ஸெப்ஷனில் வந்து நமக்கு வந்து அனுப்பிச்சிடணும். ஓகேவா? இப்போ இன்கேஸ் நம்ம சோர்ஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா TextDB05 ஃபைல் வந்து நமக்கு வந்து சம் எரர் வரும். ஏன்னா அதோடைய ஐடி நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் அது கண்டிப்பாக எரர் வரும். அது எரர் பார்த்தீங்கன்னா நம்ம எரர் லாகில் வந்து ஸ்டோர் ஆகும். எப்படி ஸ்டோர் ஆகுனா என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் அண்டர்ஸ்கோர் டேட் டைம் அதோட எக்ஸ்டென்ஷன் .log அப்படின்ற நேமில் வந்து நமக்கு அந்த லாக் ஃபைல் வந்து நம்ம டேரெக்டில் வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பில்டில் போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஓகே, பில்டு வந்து சக்சீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொரி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எதுவுமே வந்து என்னோடய dbo.custom கோர்ஸ் நேமில் எந்த ஃபைலும் இல்லை. ஆர்கியூ டைரக்டில் ஒன்றும் இல்லை, லாக்லேயே ஒன்றுமே இல்லை. ஸோ இதான் வந்து SSI இன்புட் டைரக்டரோட வந்து ஃபைவ் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபைல் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 ஃபைல் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகிருக்கும். 5th வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகிருக்காது. ஓகே, இப்போ பாருங்கள் TextDB 1 2 3 4 இன்சர்ட் ஆகிருக்கா? ஆர்கியூ ஃபோல்டர் டேட் அண்ட் டைமோட அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. லாகில் பாருங்கள், எரர் லாகில் பார்த்தீங்கன்னா TextDB05 வந்து லாக். ஏன்னா வந்து ஐடி கோர்ஸ் நேமில் ஐடியோட கண்டென்ட் வந்து மிஸ்ஸிங், அதோட காலமோட வேல்யூஸ் வந்து இல்லை, அதனால் வந்து இன்சர்ட் ஆகலை. ஓகே, இப்போ பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு 4 டெக்ஸ்ட் ஃபைலோட டேட்டா மட்டும் இன்சர்ட் ஆகிடும். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.